இப்ப தமிழக சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால இன்னும் ஒரே மீட்டிங்கா தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு பல தேர்தலுக்கான மீட்டிங்கு. ஸ்டாலின் ஒரு தடவை மீட்டிங் போட்டாலும், நம்மளுடைய அதிமுக டீம் ஒரு தடவை மீட்டிங் போடுறதும், அதே மாதிரி அதே மாதிரி விஜய் அவர்களும் மீட்டிங் போடுறதும், விஜயை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் அப்படி துண்டை அப்படி தூக்கி தூக்கி எறிகிறதும், துண்டை அப்படி விரட்டி இப்படி தூக்கி தூக்கி அப்படி சுழத்துறதும், அந்த மாதிரி பயங்கரமான மீட்டிங் எல்லாம் காமெடிகளும் நடந்துட்டு இருக்கு. சரி, அதுல ரெண்டு வளர்ற கட்சின்னு வைங்களேன். அந்த நிலைமையில இப்போ போட்டி போட்டுட்டு இருக்க ஒட்டுமொத்த இளைஞர்களை கையில் கொண்டு வந்த ரெண்டு கட்சி இருக்கு. அது நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு நாம் தமிழர், என்ன ஒண்ணு விஜயின் தாவேகா. இந்த ரெண்டு பேரும் அதிகமான தமிழக இளைஞர்களை கையில வச்சிருக்க கட்சி. இவங்க மீட்டிங் போட்டிருக்காங்க. டிவிக்கு தாவேகா மீட்டிங் வந்து 23ஆம் தேதி போட்டாப்புல. அதுக்கு முன்ன பிப்ரவரி 21ல சீமான் கட்சிக்காரங்க போட்டாங்க. ரெண்டும் மீட்டிங் நடந்துச்சு. அதுலயும் இளைஞர்கள் தான், இதுலயும் இளைஞர்கள் தான். அதாவது சீமானோட மாநாட்டிலையும் அதே மாதிரியான இளைஞர்கள் தான் இருந்தாங்க. விஜய் அவர்களின் மாநாட்டிலையும் அதே மாதிரி இளைஞர்களா இருந்தாங்க. ஆனா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பயங்கரமான வித்தியாசம் இருக்கதான் செய்யுது. அதாவது முதல்ல டிசிப்ளின் ஒண்ணு இருக்குங்க. அந்த டிசிப்ளின்ல விஜய் கட்சிக்காரன், விஜய் தொண்டரு, விஜயோட ரசிகன் அவன் ஒரு காசுக்கு ஆக மாட்டான். ஏதோ அந்த தொடர்ந்து விட்ட கூட்டம் மாதிரி தான். அது எப்படின்னா, இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு தியேட்டருக்குள்ள ஓடாம இருக்கல, ஓஹோ அப்படின்னு அலறி அடிச்சுட்டு எனக்கு டிக்கெட் கிடைச்சிட்டு ஓடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கூட்டம், ஒரு தற்கொலை கூட்டம். அந்த கூட்டத்தால அவனுக்கும் பிரயோஜனம் கிடையாது, அடுத்தவனுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அந்த பக்கத்துல இருக்க அக்கம் பக்கத்துல என்ன சேட்டையெல்லாம் பண்ணி என்னென்ன தொந்தரவுலாம் பப்ளிக் கொடுக்கணுமோ அந்த மாதிரி தொந்தரவை பண்ணுவான் தாவேக்காரன். நாம் தமிழர் கட்சி இருக்குங்களா, அதே இடத்துல நாம் தமிழர் கட்சி மீட்டிங் இருந்துச்சு. ஒரு அருமையான, ஒரு உணர்ச்சி மிகுந்த, ஒரு தமிழ் பற்று கொண்ட ஒரு கூட்டம். டீசெண்டா ஆறாப்புல டீசெண்டா போறாங்க, டீசெண்டா உட்காந்துங்க. அவங்களால யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை, பப்ளிக்கும் இடைஞ்சலும் இல்லை. அது பாட்டுக்கு சொன்ன டைமுக்கு ஆரம்பிப்பாங்க, சொன்ன டைமுக்கு உட்கார்ந்துருவாங்க, சொன்ன டைமுக்கு முடிச்சுட்டு கிளியரா போயிடுவாங்க. இந்த நாம் தமிழரோட அந்த உறுப்பினர்களையோ சீமானோட ரசிகர்களையோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீசெண்டா ஒரு உணர்ச்சியோட அந்த கூட்டமா இருக்கும். இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு ஓடின கூட்டமா இல்லை. அந்த விதத்துல நாம் தமிழருக்கு 10க்கு 9 மார்க் கொடுத்துருக்கலாம். நம்ம டிவிக்கு தற்கொலைகளுக்கு 10க்கு 1 கூட கொடுக்க முடியாது. இவனை எங்கெல்லாம் மீட்டிங் நடத்துறோம் அங்கெல்லாம் இப்படி ஏறி பிரிச்சு ஓடினா நிறுத்தத்துல உயிர் பலி ஆகாம எப்படி இருக்கும், அது கண்டிப்பா உயிர் பலி ஆகத்தான் செய்யும். இத்தனை வருஷம் எத்தனையோ மீட்டிங் நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சிலாம் எவ்வளவு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த ஒரு உயிர் பலி ஆனதுல எந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம் கூட நடந்து கிடையாது. நான் வந்து தாவேக்காவுக்கு எதிர்ப்பும் கிடையாது, நாம் தமிழருக்கு ஆதரவும் கிடையாது. நான் ஒரு பொது மனுஷனா பார்த்து நான் இதை வந்து உங்களுக்கு சொல்றேன். ஒழுக்கத்துல சுத்த வேஸ்ட். அதே மாதிரி கமிட்மெண்ட் ஒண்ணு கமிட்மெண்ட் நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோங்கிறது வித்தியாசம் இருக்கு. விஜய் கட்சியில கமிட்மெண்ட்ங்கிறது கிலோ எவ்வளவு ரூபான்னு கேட்பான். எதுக்கு வந்திருக்கா, என்ன கொள்கைக்காக வந்திருக்கா, யாருக்காக வந்திருக்குன்னு கேட்டா, நான் அண்ணனை பார்த்துட்டேன், விஜய் அண்ணனை பார்த்துட்டேன். சரி, எத்தனை தொகுதி போட்டு செவிச்சா நீங்க உங்க விஜய் வந்து ஆட்சிக்கு வருவாருன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அண்ணா இருக்காங்க, அண்ணா சொன்னா செவிச்சிருவாங்க அப்படி. அதனால அந்த தொகுதி எல்லா தொகுதியும் எங்க அண்ணன் செவிச்சிருவாரு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கொள்கையற்ற ஒரு எதுக்கு வந்திருக்குங்கிறது, எதுக்கு வந்திருக்கு விஜய் மட்டும் பார்க்க வந்திருக்கு, அந்த கமிட்மெண்ட். ஆனா சீமான் கட்சியில அப்படி கிடையாது. கமிட்மெண்ட்
ஒரு மொழி உணர்வு, இன உணர்வோட வந்திருக்காப்புல. அதுல வந்திருக்க அனைத்தரும் ஒரு சிறந்த மேட பேச்சாளர் மாதிரி, அது அண்ணன் சீமான மாதிரி சின்ன பிள்ளையால அந்த மீட்டிங்ல உட்கார்ந்துருக்க சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா கூட அந்த அளவுக்கு சீமான மாதிரியே பேசும். சீமான்ட்ட என்னத்துக்கு பிடிச்சிருக்கு, இந்த நான் தமிழ் கட்சி எனக்கு எதுக்காக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அழகு போல புட்டு வைக்கும். அதுக்கு பேரு கமிட்மெண்ட், இதுக்கு பேரு தற்கொலை கூட்டம். இதுல 10க்கு எங்களுக்கு 0 தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி நாம் தமிழுக்கு 10க்கு 10 கொடுத்துடலாம். ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சியில வந்தோம்னா அவன் பாட்டு வருவான், உட்காருவான், அவன் தலைவர் என்ன பேசுறாங்கிறத பேசுவான், பார்த்துவான், டீசெண்டா மீட்டிங்கை முடிச்சுட்டு போயிடுவான். இங்க விஜய் கட்சிக்கு வந்தோம்னா பாதி அப்படி அறப்போதையிலேயே தான் வந்த மாதிரி வருவான். 80% பப்ளிக் அப்படி அறப்போதையிலேயே தான். ஜனவனும் பிடிச்சிருக்க மாட்டான். அவன் இருக்கிற சாடையே அறப்போதையில இருக்கும் போது இருக்கான். அவங்கள்ட்ட போய் என்ன கொள்கை இருக்க போது, என்ன கோட்பாடு இருக்க போதுங்கிறது நமக்கு தெரியல. அறப்போதையில தான் இருந்த மாதிரி தான் அவன் இருக்கான். என்ன தெரியல, என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கள்கிட்ட கண்டனம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன் பாட்டுக்கு வருவான். விஜய் வாழ்க, தாவைக்கு அடுத்த ஆட்சி எங்களுக்கு தான் அப்படின்ட்டு விஜய் கட்சிக்காரன் கத்துவான். இவன் அப்படி கிடையாது, நம் மொழி இனம் அதுக்காக போராடுறான் அப்படின்ட்டு அந்த ஒரு சிந்தனை தான் இருப்பான். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம காவல்துறையிட்ட அங்க இருக்க அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட எப்ப சீமான் மீட்டிங் நடந்துச்சு, அதுல எப்படி இந்த மாதிரி நடந்துக்கிட்டா எப்ப நிம்மதியா இருந்தோம் அப்படின்ட்டு காவல் நிற்கிற போலீஸுக்கு சேருக்கு போட்டு கொடுத்துட்டு அவங்க நிம்மதியா என்ன பிரச்சனையும் வராது, சீமானோட பேச்சை ரசிச்சு கேட்போம், ஒரு இன்னும் மொழி நம்ம தமிழ்நாட்டிலுக்கு தேவையானது பேசுவார் அப்படின்ட்டு உட்கார்ந்து பார்த்து ஒரு டென்ஷன் ஃப்ரீ இல்லாம ரிலாக்ஸ் ஆகி அப்படி கூலா போவாங்க. அதே இது விஜய் ஒரு மீட்டிங் நடத்திருந்தாரு அப்படின்னா அதுக்கு 2 நாள் முன்னே கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு தூக்கம் இருக்காது. எத்தனை பேர் சாவா, எவன் என்ன பண்ணுவான், ஒரு மாதிரி சைக்கோ குரூப் போல் தான் வரும் அப்படிங்கும். இவன் இவனை கட்டுப்படுத்துறதுக்குன்னே அவன் கவர்மெண்ட் ஆஃபீஸர் காவல்துறைக்கு பாதி உயிர் போயிடும். இப்படி ஒரு தற்கொலை கூட்டத்தை அனுப்பிஞ்சும் பார்த்ததில்லை அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச காவல்துறை அதிகாரிகள், அந்த கவர்மெண்ட் அதிகாரிலாம் சொல்ற அளவுக்கு அவ்வளவு கேவலமான ஒரு மீட்டிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. கம்யூனிட்டி ஸ்கில் சீமான் மீட்டிங்லயோ சீமான் கட்சிக்காரர்கிட்டயோ நீங்க பாத்தீங்கன்னா அனைத்து நபர்களும் அருமையா பேசுவாங்க. எந்த ஒரு பேட் வேர்ட்ஸும் இல்லாம கிளியரா எல்லாரும் அந்த கட்சியோட கொள்கையை உள்வாங்கி நாம் தமிழர், தமிழ்நாட்டு அரசியலை ஈரம், அதை பற்றி எல்லாருமே டீசெண்டா கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு பேச்சாளர் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா தாவைக்கால பாத்தீங்கன்னா இருக்கிறதே மொத்தமே 1 2 ஒரு பேச்சாளர் தான் உண்டு. அதுல இருந்து ஒருத்தன் திமுகல இருந்து வந்தவன். மற்ற பேச்சாளர்னா அண்ணனா நான் பார்த்துட்டேன், விஜய் அண்ணா நான் பார்த்துட்டேன் அப்படி சொல்லுவா, என் வாழ்க்கையில பாக்கியம் ஆயிட்டு அப்படிமா. வேற இன பேச்சாளர்கள் எப்படி இருப்பாங்கிறதுக்கு நமக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை. சீமான் எப்படி தலைவரோ அதே மாதிரிதான் தொண்டன் இருப்பான். விஜய் அவர்கள் எப்படி தலைவரோ அதே மாதிரிதான் தொண்டன் இருப்பான். ஒரு மீடியாக்காரங்கிட்டு நாம் தமிழர் தொண்டங்கிட்ட போய் கேட்டாப்புனா அதுக்கு கரெக்டா என்னென்ன பேசினாப்புல, சீமான் இந்த மீட்டிங் என்ன பேசினாங்க, என்ன தெரிவிப்படுறாங்க, என்ன கொள்கைகளை சொன்னாங்க அப்படின்னு கிளியரா சொல்லுவான். இதே இது ஒரு தாவேக்கா தொண்டங்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, நான் பேச்சு மாசா இருக்கு பா, செமையா இருந்தது பா, எங்க அண்ணன் நான் பார்த்துட்டேன், ஏதாவது ஒரு லேடிஸ் வாலிபர் கேட்டுனா யாராவது கேட்டா நான் விஜயை பார்த்துட்டேன், எனக்கு என் புருஷன் இருந்தாலும் இல்லை, என் புருஷன் கூட வேண்டாம், எனக்கு விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை குரூப் தான் விஜய் அண்ணன் வர்ற கூட்டத்துல இருக்கு. மொத்தத்துல ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா சொல்ல முடியுது. பொறுப்புன்னு பாத்தீங்கன்னா, அதாவது டிசிப்ளின் பொறுப்புன்னு பாத்தீங்கன்னா, சீமான் நடத்திய அந்த மீட்டிங்கோ அல்லது மாநாடோ அவரை டீசெண்டா சேர்ல அடிக்க வச்சிருக்கோம். டீசெண்டா எந்த குழப்பம் இல்லாம
உட்காந்துருவாங்க. அதே மாதிரி எழும்பி போகும்போதும் எல்லாம் உட்கார்ந்த சேரையும் அழகா டீசெண்டா மடிக்கி சின்ன முதல்ல கொண்டு லேடிஸ் முதல்ல கொண்டு ஒரு சில ஆளுகளுடைய எல்லாரும் கொண்டு கிளியரா அடுக்கி வச்சு அதே மாதிரி தான் குடிச்ச தண்ணி பாட்டில குப்பைகளை அழகா சேகரிச்சு அழகா அதை அள்ளி டிசிப்ளினா சூப்பரா அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு போவாங்க. நம்ம தற்கொலை கூட்டங்கள் பண்ற இதை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். ரொம்ப பயங்கரமா இருக்கும். இப்போ போட்ட 1000 சேர 100 சேரை உடச்சு போவாங்க. நிக்கிறதே சேருக்கு மேலதான் நிற்பான். தடுப்பு வச்சுக்கும் தடுப்பு மேலதான் குளிட்டு அதை குரங்கு தொங்கினமா தொங்குவான். அதுதான் தற்கொலை கூட்டத்தோட விஜய் கூட்டம். மொத்தத்துல தாவேக்கானா தொந்தரவு மட்டும்தான். தாவேக்கா விஜயின் ரசிகர்கள் தொந்தரவு கூட்டம்னா விஜய் கூட்டம். இது சீமான் கூட்டம்னா நாட்டு நலனு அப்புறம் தமிழ் உணர்வோட அருமையா ஒரு கூட்டமா இருக்குது. ஒட்டுமொத்தத்துல சீமான் கூட்டம் ஒரு உணர்ச்சி கூட்டமாகவும் ஒரு இன கூட்டமாகவும் ஒரு மொழி பற்றுள்ள கூட்டமும் இருக்கு. விஜய் கூட்டம் இந்த பேய் கூட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அதை ஜாம்பி கடிக்க கிளம்பி அந்த மாதிரி போதையில அறவைக்காடு கூட்டம் அப்படின்ட்டு ரெண்டு கட்சிகளுக்கு இடையிலான ஒற்றுமை வேற்றுமையும் நம்ம தெரியப்படுத்திக்கிட்டோம். ஒரு இளைஞர்கள் ஒரு கூட்டம் எப்படி இருக்குன்னா அதுக்கு நேர ஆப்போசிட்ல சினிமா பைத்தியங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதா நம்ம வீடியோல சொல்ல வர கருத்து. ஒரே மாதிரியான தலைவர்கள்லாம் அதே அந்த 10% 20% இளைஞர்கள் தான் ஒரு தலைவனால இப்படியும் வழிநடத்தப்படுறாங்க, ஒரு தலைவனால அப்படியும் மாறுது. அதைத்தான் அந்த வீடியோல நம்ம உங்களுக்காக பதிவு செஞ்சிருக்கோம். நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் புதுசுனா கண்டிப்பா நமக்கு ஆதரவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு கமெண்ட்ஸ்ல நமக்கும் ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். இந்த வீடியோ பத்தி தான் கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க. நன்றி, வணக்கம்.